Hexagonal prism having base with 30 mm side. So hexagonal side faces பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 mm கொடுத்துருக்காங்க and 70 mm height, 70 mm long axis as an edge of its base on HP. So as a edge on its base on HP na உங்களுக்கு வந்து ஹெக்ஸாகனலோட ட்ரூ ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HP ல தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? பேஸ் வந்து எங்க ரெஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்களோ ஸோ அதை வந்து ஹெக்ஸாகனலோட எக்ஸாக்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு HP ல இருக்கும். Its axis is parallel to VP and inclined to at 45 degree to HP. Draw its projection. ஸோ கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து எந்த பிளைனுக்கு வந்து பேஸ் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் அது சொல்லினா ஆங்கிள் வந்து எந்த பிளைனுக்கு வந்து இன்க்ளைண்டா இருக்கோ ஸோ அந்த பிளைன்ல தான் நம்மளுக்கு ட்ரூ ஷேப் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 90 டிகிரிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஹெக்ஸாகனல் ட்ரா பண்ண போகிறோம். சரி, நம்ம ஹெக்ஸாகனல் ட்ரா பண்ணது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கோசரம் இந்த ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு கேப் வச்சுக்கோங்க. 20 to 30 mm ஆக்சிஸ்லேருந்து ஒரு 30 mm கேப் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹெக்ஸாகனல் இங்கே ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து உங்களோட கன்வீனியன்ட்கோசரம் நான் ஒரு 30 to 40 mm கீழே வச்சு ட்ரா பண்ணுறேன் ஹெக்ஸாகன். சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 30 mm.
ஸோ என்ன ஷேப் நம்ம கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸாகனல் ப்ரிசம். ஸோ ஹெக்ஸாகனல் ப்ரிசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் ஃபேஸ் இருக்கும். அதனால இங்கே வந்து நம்ம டாப் வியூலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபேஸுக்கு ஒரு நம்பரிங் போடணும், கீழே ஒரு ஃபேஸுக்கு நம்பரிங் போடணும். ஸோ ஓகேவா. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா பாட்டம் ஃபேஸ்க்கு வந்து நான் ஏபிசிடின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டாப் ஃபேஸ்க்கு 1 2 3ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ மேல இருந்து பார்க்கும்போது டாப் ஃபேஸ் மட்டும் தான் தெரியும், கீழே இருக்க பாட்டம் ஃபேஸ் வந்து ஹிடனா இருக்குங்காட்டி நான் அது பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 1 வந்து விசிபிள் எட்ஜ், அதுக்கு பேரலா கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா 8, அது வந்து ஹிடன் ஃபேஸ். ஹெக்ஸாகனலுக்கு எவ்வளவு ஆங்கிள் இருக்கு சொல்லிருந்தேன், ஆங்கிள் 72 டிகிரி. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து 72 டிகிரி. சரி, அதே மாதிரி பி பாயிண்ட்டுக்கும் ரைட் சைட்ல இருந்து 72 டிகிரி. So distance 30 mm. ஸோ அந்த ஆங்கிள் வச்சு நான் 30 mm ட்ரா பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 3, ஹிடன் பாயிண்ட் வந்து சி. நெக்ஸ்ட் 4 and 5 கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6th பாயிண்ட். ABCDE, லாஸ்ட் இங்க வந்து F பாயிண்ட் வரும்.
இப்போ காம்பஸ்ல 30 mm சைட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. சின்னத்துக்கு ஒரு ஆர்க் எடுப்பீங்க டுவர்ட்ஸ் இன்வர்ட்ஸ். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட்ல வச்சுட்டு டுவர்ட்ஸ் இன். இப்போ ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸாக்ட் 90 டிகிரி இருக்கும். இந்த ஒன் பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துக்கு வந்து எனக்கு கட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து எனக்கு அனதர் எண்ட் பாயிண்ட். ஸோ இந்த பேஸ்க்கு இது எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கும். ஸோ உனக்கு 90 டிகிரியில் இங்கே ட்ராப் பண்ணினா இந்த ஆர்க்கில் வந்து டச் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் தான் அனதர் எண்ட் பாயிண்ட். ஒன்லேருந்து ஸ்ட்ரைட் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் 90 டிகிரி இல்லை கட் ஆகும். அதே மாதிரி இதில் எனக்கு ஸ்கேல் இருக்குங்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா 90 டிகிரி லைன் ட்ரா பண்ணி பாருங்க. ஓகேவா? ஃபோர்த் பாயிண்ட் இது பிராக்கெட்ல டிமென்ஷன் பண்ணிக்கோங்க. இது 5 பிராக்கெட்ல E. ஸோ நீ பிளைன்ஸ் குறைஞ்ச மாதிரி மேலே லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் லைன். ஸோ ஆல்ரெடி 1 and 2 ஸ்ட்ரைட்டாக வந்து பேரலாக ட்ரா அவுட் பண்ணிட்டோம். இப்போ 3 and 4க்கு பேரலாக ஒரு லைன். ஸோ 3 and 6 தென் 4 and 5க்கு நேரம் ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். ஸோ கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்காங்க? 70 mm. ஸோ ஆக்சிஸ்லேருந்து 70 mm ஹைட்டுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உனக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஹைட். ஸோ 0லேருந்து 70 mm எனக்கு இங்கே இருக்கு, அங்கே மார்க் பண்ணிக்கோ.
ஸோ அந்த ஹைட்டுக்கு மட்டும் நம்ம டார்க்காக வரைஞ்சா போதும். அதையும் பாட்டம் ஃபேஸ்க்கும் டார்க் பண்ணிக்கணும். சைடு எட்ஜஸ் டார்க் பண்ணிக்கணும். எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது 2 3 4 டாப் ஃபேஸ்ல, அதே மாதிரி பாட்டம் ஃபேஸ்ல B C D. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து விசிபிள் எட்ஜஸா இருக்கும். பின்னாடி இருக்க 1 6 5 வந்து எனக்கு வந்து ஹிடன் ஃபேஸா இருக்கும். அதே மாதிரி AF E வந்து எனக்கு ஹிடன் ஃபேஸா இருக்கும். ஓகேவா? நான் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிருக்க கீழே ABCD இருக்கா, ஸோ அதுதான் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ண போறேன் ஆக்சிஸ் கீழே. ஸோ B பாயிண்ட் வந்து எனக்கு விசிபிள் எட்ஜ், A வந்து எனக்கு ஹிடன். அதே மாதிரி C வந்து எனக்கு வந்து விசிபிள் எட்ஜ், ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது F வந்து எனக்கு ஹிடன். D வந்து எனக்கு விசிபிள் எட்ஜ், E வந்து எனக்கு ஹிடன். ஓகேவா? மேல அதே மாதிரி 2 வந்து எனக்கு வந்து விசிபிள் எட்ஜ், 1 வந்து ஹிடன். த்ரீ வந்து எனக்கு விசிபிள் எட்ஜ், 6 ஹிடன். ஃபோர் விசிபிள் எட்ஜ், 5 வந்து ஹிடன். இந்த லேபிள் பண்ணதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூக்கு கீழே இருக்க டாப் வியூவோட நோட்டேஷனும் மேல இருக்க டாப் வியூக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? No, sir. இப்போ கொஸ்டின்ல எவ்வளவு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் எந்த பிளேனுக்கு இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் அண்ட் இன்க்ளினேஷன். So 45 டிகிரி 2 HP. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆங்கிள் வந்து ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தா தான் அந்த 45 டிகிரி ஆங்கிள் தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் தான் உங்களுக்கு வந்து 45 டிகிரி கொடுக்குறோம். இட்ஸ் ஆக்சிஸ் இஸ் parallel to VP and inclined to 45 degree to HP. ஸோ இந்த ஆக்சிஸ் ஆஃப் த பிரமிட் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு வந்து 45 டிகிரி கொடுத்துருக்கோம். நல்லா லிசன் பண்ணிக்கோ. ஸோ ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சுக்கோ. இது வந்து 90 டிகிரினா, ஸோ ரிமைனிங் இருக்க ரெண்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா? இதுவும் 45, இதுவும் 45 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியா இருக்கும் ட்ரையாங்கிளுக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு லைன் டிரா பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து ஆக்சிஸோட ஆங்கிள் வந்து இன்க்ளைன்ட் வந்து 45 டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா கொஸ்டின்ல நீங்க அதை வந்து 90 மைனஸ் அந்த ஆக்சிஸோட இன்க்ளைன்ட் ஆங்கிள் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஆக்சிஸோட டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. இங்க வந்து 90 மைனஸ் 45 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரக்டா 45 வந்துடும். ஓகேவா? இதுவே இந்த இடத்துக்கு வந்து 25 டிகிரின்னு வச்சுக்கோ, ஆக்சிஸ் இன்க்ளைன். 90 மைனஸ் 25 போட்டீங்கன்னா உனக்கு எவ்வளவு ஆங்கிள் வரும்? 90 மைனஸ் 25 65. ஸோ நல்லா பண்ணிக்கோ. கொஸ்டின்ல ஆக்சிஸ் இன்க்ளைன் மட்டும் கொடுத்துருந்தா மட்டும்தான் 90 மைனஸ் அந்த ஆங்கிள் வேல்யூ பண்ணணும். கொஸ்டின்ல பேஸ் இன்க்ளைன் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த கொஸ்டின்ல வந்து ஆக்சிஸ் இன்க்ளைன் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் வந்து நான் 90 மைனஸ் தீட்டா போடுறேன். அது ஏன் போடுறேன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் இன்க்ளைன் வச்சு நீ டிரா பண்ணினா உனக்கு டிஃபிகல்ட்டியா இருக்கும். அதை நான் பேஸ் இன்க்ளைண்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆக்சிஸ் இன்க்ளைனுக்கு பதிலாக நான் இந்த பேஸ் இன்க்ளைன் கன்வெர்ட் பண்றதுக்கு தான் 90 மைனஸ் தீட்டாவா எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல இருந்து கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டுக்கோ. ஸ்பேஸ் விட்டுட்டு 45 டிகிரி ஆங்கிள் மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதுக்கும் நல்லா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 45 டிகிரி ஆங்கிள் இங்க மார்க் பண்ணிக்கோங்க. Then reference line. சரி, ஃபர்ஸ்ட் இங்க ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு லைனும் லைட்டா டிரா பண்ணிக்கோ. ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன். இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 டிகிரி. லைன் வேணா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பீக்கமா ஏ பிராக்கெட்ல போட்டுக்கலாம். அந்த பாயிண்ட் வந்து இங்க ஆக்சிஸ்ல மீட் பண்ண பாயிண்ட் வந்து நான் இங்க கொண்டாந்துக்கிறேன். சோ இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா பீக்கமா இந்த பாயிண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரிமைனிங் ரெண்டு பாயிண்ட் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி இங்க ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. பிளைன்ஸ்ல என்ன பண்ணமோ அதே மாதிரி இங்க பண்ண போறோம். ஓகேவா? பிளைன்ஸ்ல அந்த லைன் மட்டும் ட்ரா பண்ணியிருந்தோம். இப்போ அதே மாதிரி இங்க பேஸ் லைன் மட்டும் எடுக்கணும். ஓகேவா? பேஸ் லைன் மட்டும் எடுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் சென்டர் வச்சுட்டு இந்த லைன்ல ஆர்க் கட் பண்ண போறேன். அதே மாதிரி இதுக்கும் டிஸ்டன்ஸ் சேமா தான் இருக்கு. டிரா பண்ணிக்கோங்க ரெண்டு ஆர்க். தென் லேபிள் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
சி கமா F1 அதே மாதிரி இது D கமா E. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து இந்த லைனுக்கு ரெஃபரன்ஸ் வச்சு 90 டிகிரி லைன் டிரா பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் A பாயிண்ட்ல வச்சுட்டு இந்த லைனுக்கு பேஸா வச்சு ப்ராடக்ட் வச்சாச்சு. இப்ப 90 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 பாயிண்ட்லயும் 90 டிகிரி பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 3 பாயிண்ட்லயும் நான் வந்து 90 டிகிரி லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 mm. இந்த 90 டிகிரி லைன் ட்ரா பண்றது ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 mm இருக்கணும். ஓகேவா? ஹைட் 70 mm வந்தே போதும். அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் 70 mm லைன் வருது. அதே மாதிரி மேல லைன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே பாட்டம் ஃபேஸ் டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் இந்த மேல இந்த ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா இங்க ரொட்டேட் பண்ணி டிரா பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்த ஸ்டெப் வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லையில? Anybody having doubt up to third step?
sir. No, sir. ஸோ அங்க என்ன லேபிள் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி இங்க லேபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு டாப் ஃபேஸ்லயும் ஹெக்ஸாகனல் இருக்கு, பாட்டம் ஃபேஸ்லயும் ஹெக்ஸாகனல் இருக்கும். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஹெக்ஸாகனல் கிடைக்குமா, ரெண்டு ஹெக்ஸாகனல் கிடைக்குமா? இந்த இதுலயும் ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெக்ஸாகனல் ஃபேஸ் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். ஸோ பாட்டத்துல வந்து இதுக்கு நேரா கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு ஹெக்ஸாகனல் கிடைக்கும், இந்த ஃபேஸஸ் டாப் ஃபேஸ்க்கும் ஹெக்ஸாகனல் கிடைக்கும். ஓகேவா? நீங்க டாப் வியூல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு டாப் ஃபேஸ் ஃபுல்லா வந்து விசிபிள் எட்ஜஸா இருக்கும். பாட்டம் ஃபேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎன் பி பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஹிடனா இருக்கும். ரிமைனிங் ஃபேஸஸ்லாம் உங்களுக்கு வந்து விசிபிள் எட்ஜஸா இருக்கும். ஓகேவா? இங்க டாப் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த ஃபேஸ் ஃபுல்லா தெரியும். அதே மாதிரி சி டு எஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து விசிபிள் எட்ஜஸா இருக்கும். ஏஎன் பி மட்டும் உங்களுக்கு பாட்டம்ல இருக்கும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து இந்த எட்ஜ் தெரியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டாப் ஃபேஸ் இருக்க எட்ஜஸ் டிரா பண்றோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 and 5. அதே மாதிரி இங்க இருக்க 4 and 5 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு லைனா கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் அப்பயே வந்து நீங்க லேபிள் பண்ணிருங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட், இது 4th பாயிண்ட் அப்பயே லேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். அதே மாதிரி 3rd, ஸோ 3 பாயிண்ட் கீழே இருக்கு 3rd பாயிண்ட். 6th பாயிண்ட் இதை லேபிள் பண்ணிக்கோங்க. மேல 6, கீழே 3, ரிமைனிங் 1 and 2 பாயிண்ட் மட்டும் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 and 5 பாயிண்ட் இதுக்கு பேரலா தான் இருக்கும். அதனால 5க்கு நேரம் இங்க பேரலா இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1, 4க்கு நேரம் இந்த இடத்துக்கு இருக்க பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2. ஓகேவா? இப்போ லைன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன் அண்ட் 2 சைடை கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் 2 and 3, 3 and 4, 4 and 5, 5 and 6, 6 and 1. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்க பாட்டம்ல இருக்க ஏபிசிடி பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். இன்னைக்கு ஒரு கிளாஸ் மட்டும் ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்க பாட்டம்ல டிஎன்இ பாயிண்ட் வந்து லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்க இருக்க 4 and 5 பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து டிஎன்இ ஆக்ட் ஆகுது. இதே லைன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம்.
ஸோ திக்னஸ் கம்மியாக போட்டுக்கலாம், நீங்கள் லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. டார்க்காக போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கடைசியாக நம்ம வந்து டார்க் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ அப்பப்பே வந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இ பாயிண்ட், இது டி. ஸோ இதே லைன்ல தான் வந்து ஏ அண்ட் பி பாயிண்ட் இருக்கு. அதனால ஏ அண்ட் பி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதே லைன்ல நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ஏ பாயிண்ட், ஏ, இது பி, சரி நடுவில் நம்ம சி அண்ட் எஃப் மட்டும் வரையணும். சிக்ஸ்த் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே இருக்க தேர்ட் லைன். ஸோ அதுதான் வந்து சி அண்ட் எஃப் பாயிண்ட். இது எஃப், இது கீழே இருக்க சி. நல்லா ரிசம் பண்ணிக்கோங்க. ஏ அண்ட் பி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிடன் ஃபேஸாக இருக்கும். ஸோ அப்போ ஏலேருந்து எந்தெந்த பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுதோ, ஏ அண்ட் பியில் எந்தெந்த பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுதோ அது ஹிடன் லைனாக ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் சி டு எஃப் வந்து நான் டார்க்காக ட்ரா பண்ணிக்கிறேன். C to F, sorry, C to D, D to E, இதை டார்க்கா ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ஏவோட ஏ அண்ட் பி பாயிண்ட் கனெக்ட் பண்ண இடத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிடன் பாயிண்டால கனெக்ட் பண்ணிக்கணும். ஏலேருந்து எஃப் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி டாட்டர் லைன்ஸ், அதே மாதிரி ஏ டு பி டாட்டர் லைன்ஸ், அதே மாதிரி பி டு சி டாட்டர் லைன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு இது பாட்டம்ல வரங்காட்டி உங்களுக்கு ஹிடன்ல இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து நான் வேற கலர் ட்ரா பண்றேன். ஸோ எதுலாம் ஃபர்ஸ்ட் ஹிடன் ஃபேஸோ அதை டார்க் பண்ணிக்கலாம். 3 and C பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன். 3யும் சியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 4ம் டியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 4 and D. 5 and E வந்து ஸ்ட்ரெயிட் லைன். 5 and E ஸ்ட்ரெயிட் லைன். 6 and F. ஓகேவா? இப்போ 1A அது 2B பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிடன் லைன்ஸாக வரையணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் A2 இந்த 5 டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விசிபிள் எட்ஜஸ் வந்து ஹிடன் லைனை மறைச்சிரும். அதனால இந்த பிலேருந்து 2 வரைக்கும் இருக்க கேப் மட்டும் நம்ம டாட் பண்ணா போதும். ஏன்னா ஏ வரைக்கும் ட்ரா பண்ணுற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த விசிபிள் எட்ஜஸ் வந்து மறைச்சிருது ஹிடன் லைனை. அதனால அந்த இடத்துக்கு ட்ரா பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இடத்துக்கு மட்டும் டாட்டர் லைன்ஸ் ட்ரா பண்ணா போதும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து 3D ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. ஸோ அது 116 மார்க். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் ரிமைனிங் ஷேப்ஸ்லாம் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லைங்களா? No, sir.
No, sir. No, sir. அட்டெண்டன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியாச்சா?